வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி பஞ்சு போல் இட்லி மாவு எப்படி அரைச்சி வைக்கிறது, இட்லி எப்படி சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக என்னோடய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கடை அரிசி வாங்கி இட்லி செஞ்சால் கூட எனக்கு வரமாட்டேங்குதுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சாஃப்டாக இட்லி எப்படி செய்கிறது, அதாவது கடை அரிசியில் வச்சு எப்படி எந்த பொருளெல்லாம் சேர்த்து செஞ்சால் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், 4 நாளைக்கு அப்புறம் இட்லி ஊற்றினா கூட எப்படி சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு இட்லி அரிசி 2 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது படியில் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இட்லி அரிசி, நல்லா குண்டு குண்டாக இருக்கும். கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க. இது படியில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட படி இல்லைன்னா நீங்கள் கப்பில் எடுத்துக்கலாம். கிலோ கணக்குன்னு சொன்னால் 2 கிலோ இட்லி அரிசி. நீங்கள் கிலோ கணக்கு எடுக்க வேண்டாம். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கப்போ இல்லை படியோ அதில் அளந்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அளந்து போடுறது தான் கரெக்டாக இருக்கும். இட்லி ஏற்கனவே நான் ஒரு படி அளந்து போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு படி அளந்து போட்டிருக்கேன். மொத்தம் 2 படி போட்டிருக்கேன். இப்போ உருட்டு உளுத்தம்பருப்பு இது 1 படிக்கு 1/4 கிலோ அப்படின்னு 2 படிக்கு 2/4 கிலோ சேர்த்துருக்கேன். அதாவது அரை கிலோ. இந்த உளுந்து ரொம்ப அந்த அளவுக்கு கிளம்ப மாட்டேங்குது. அதனால் நான் அரை கிலோ சேர்த்துருக்கேன். இல்லைன்னா 400 கிராம் தான் நான் உளுந்து சேர்ப்பேன். அதாவது 1 படிக்கு 200 கிராம் தான் சேர்ப்பேன். இது கிளம்ப மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நான் 250 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு ஜவ்வரிசி 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே தனித்தனியாக தாங்க ஊற வைக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதாவது 1 படிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். நம்ம 2 படி சேர்த்துருக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அவல் இது ஒரு 1/4 கப்பு. எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்கங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வைக்கணும். இந்த அவளையும் மாவு ஜவ்வரிசியை மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இதோடு சேர்த்து ஊற வைக்க முடியாது, ஏன்னா டக்குன்னு ஊறிடும். அதனால் லேட்டாக ஊற வச்சுக்கலான்ட்டு இது எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற வைக்கணுங்க. இது அரிசி உளுந்தெல்லாம் கழுவி இது பண்ணும்போது நல்லா அது மேலே இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெள்ளை கலரில் மாறுற வரைக்கும் நல்லா கழுவணுங்க. அப்போ தாங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அரிசி களைஞ்சி வைக்கிறது கூட கொஞ்சம் நல்லா முறையில் நம்ம செய்யணுங்க. களைஞ்சி எடுத்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கழுவி ஊற வச்சாச்சு. ஒரு 2 மணி நேரம் அந்த உளுந்து ஊறினுச்சு. அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறினுச்சு. நான் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றி நான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டே அரிசியை ஊற வச்சுட்டேன். உளுந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஊற வச்சேன். தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் உளுந்து ஊற வச்சேன். 4 மணி நேரம் அரிசி ஊற வச்சேங்க. மற்ற பொருளெல்லாம் நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டு இது நல்லா ஓட விடலாம். இது நல்லா சாஃப்டாக ஓடணுங்க. உளுந்தில் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தாங்க அரைக்கணும். உளுந்து அரைக்கும் போது பக்குவமாக அரைச்சாதாங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது உளுந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்தோம்னா பந்து மாதிரி கையிலேருந்து ஊற்றிக்கிட்டு வரணுங்க. அப்படியே நீர்த்து போய் மாவு மாதிரி ஊற்றக்கூடாது. அப்போ தான் இட்லி நல்லா குண்டு குண்டாக நம்ம எடுத்து நம்ம 4 நாள் கழித்து இட்லி ஊற்றி எடுத்தால் கூட சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி உளுந்து அளவும் கரெக்டாக கூட போயிடக்கூடாதுங்க. இட்லிக்கு நம்ம அரைக்கும்போது எப்போவுமே இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு உளுந்து நிறையா போட்டோம்னாலும் துணியில் ஒட்டிக்கிட்டு வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க. நான் இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது அரிசி அரைக்க போகிறோம். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜவ்வரிசியையும் அவளையும் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்தோம்னா நல்லா ஈஸியாக மசிஞ்சிருங்க. நான் கொஞ்சமாக அரிசி போட்டு அதில் ஓட விடுறேன். அதுக்கப்புறமா மேற்கொண்டு அரிசி எல்லாத்தையும் போட்டு நான் என்னோடய கிரைண்டர் நல்லா 2 கிலோ பிடிக்கும். நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன். 2 கிலோ அரிசியும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிட வேண்டியது தாங்க. அதாவது இந்த அரிசி அரைக்கிறதும் கூட தண்ணியை நிறைய எடுத்து ஊற்றிட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடாதுங்க. கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உளுந்து மாவு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் உளுந்து மைய அரிசி ஓடிக்கிட்டு இருக்குது. உளுந்து மாவு அரைச்சதை உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். உளுந்து இப்படி எடுத்தோன்னா அப்படியே பந்து மாதிரி கீழே விழுவணும். இப்படி இருந்தால் தாங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இப்போ குளிர்காலம் தான், அதனால் ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைப்பேன்னா உங்கள் கிரைண்டர் சூடாகுதுன்னா கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க. மாவு சீக்கிரம் புளிக்காது. நான் இப்போ மழை காலங்கிறதுனால ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றி அரைக்கலை. இப்போ பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சம் ஓடணும். ஓடிச்சுன்னா அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். அரிசி நல்லா ஓடி லைட்டாக கொரகொரப்பு தன்மை இருக்கணுங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாதுங்க. இட்லிக்கு அரைக்கும் போது லைட்டாக கொரகொரப்பு இருந்தால் தான் இட்லி அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப வலுன்னு அரைச்சிடாதீங்க இட்லிக்கு அரிசி அரைக்கும் போது மட்டும். இப்போ 2யுமே அரைச்சி நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க. 2 பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டேன். ஒன்று நான் நிறையா இருக்குது மாவு, 2 கிலோங்கிறதுனால ரொம்ப புளிச்சு வந்துடும்ட்டு இந்த மாதிரி கரைச்சிடணுங்க. உப்பு போட்டு 2 கிலோவுக்கும் 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். மாவு இப்படி எடுத்து நம்ம இன்னும் புளிக்க ஆரம்பிக்கலைங்க. கரைச்சி வச்சோன்னே தான் காட்டுறேன்.
இது புளிச்சு வந்ததுக்கப்புறமும் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப நீர்க்க போட்டு கரைச்சிடக்கூடாது. அடித்து போட்டு மாவை கரைக்கக்கூடாது. ஜென்டிலாக மாவை கரைச்சா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நல்லா புளிச்சு வந்துட்டு, இப்போ வந்து ஓவர் நைட் புளிக்க வச்சுருந்தேன். ஈவினிங் அரைச்சிட்டு ஓவர் நைட்டு புளிக்க வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு. மழை காலமாக இருந்தாலும் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இது வந்து நம்ம இட்லிக்கு வார்க்கும்போது கூட போட்டு கரண்டியை போட்டு நீர்க்க அடிச்சிடக்கூடாது. அப்படி ஜென்டிலாக தான் கலக்கணும். உள்ளார கரண்டியை விட்டு அடியில் மாவு இருக்கும், அந்த அரிசி மாவு போய் தங்கியிருக்கும். அதை அப்படியே ஜென்டிலாக கலந்துட்டு நம்ம எடுத்து இட்லி ஊற்றணுங்க. போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, போட்டு அடின்னு அடித்து மாவு இட்லி எடுத்து ஊற்றினா என்ன ஆகும், அது சப்பையாக போயிடும். அது சாஃப்டாகவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி ஜென்டிலாக கலந்துட்டு அதுக்கப்புறம் இட்லி வாருங்க. இதுவும் ஒரு டிப்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டது தான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து சில விஷயம்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதை நம்ம சொதப்பிடுவோம். பார்த்திங்கன்னா இட்லியெல்லாம் நல்லா தான் மாவு அரைச்சி வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலையில் அந்த இட்லி நல்லாவே வராது. அதுக்காக தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மாவை இது மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் நல்லா துணி போட்டு தாங்க நான் இட்லி வேக வைப்பேன். துணி போட்டு வேக வைக்கிறப்ப நல்லாயிருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி பானை ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அதில் இப்போ 2 தட்டு இட்லியை ஊற்றி வேக வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதாவது நம்ம இட்லி ஊற்றி இட்லி நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் துணியிலேருந்து அப்படியே வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி வரணுங்க. அதில் ஒரு பிசுறு கூட ஒட்டக்கூடாது. அப்போ தான் நம்ம பர்ஃபெக்டாக மாவு அரைச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இட்லி நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்துடுச்சு. ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சு தான் வச்சுருந்தேன். இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. மேலே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து கொட்டி காட்டுற பாருங்கள். இப்போ துணியை எடுக்கும்போது அப்படி வரணுங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் பாருங்கள், துணியில் ஒட்டவே இல்லை. இட்லியும் நல்லா வெள்ளையர்னு நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்கும். அது நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இட்லி நான் கையில் எடுத்து காட்டுற பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இட்லி இருந்தால் எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 தட்டையுமே நான் கொட்டிடுறேன். தட்டை வந்து நான் பிரிச்சும் காட்டுறேன் பாருங்கள். 2வது இட்லியும் ஊற்றி எடுத்து காமிக்கிறேன். துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஏன்னா நிறைய டைம் வந்து நமக்கு சொதப்புறது இந்த துணியில் ஒட்டிக்கும். உளுந்து நிறையா போயிட்டுனா துணியில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நாங்கள் பிச்சு காட்டுறோம் பாருங்கள். இட்லி எடுத்து இப்படி புட்டோன்னா அப்படி சாஃப்டாக இருக்குங்க. இதில் பொடி இட்லி செய்யலாம், இல்லை சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்டோன்னா இட்லி போயிட்டே இருங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் தான் என்னை மேலும் வளர வைக்கும். நன்றி, வணக்கம்.